என் ஜெபம் கேட்கப்பட நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக விசுவாசிக்கணும் பிரதர். அதிகமாக விசுவாசித்தால் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டு விடுமா? ஜெபத்திற்கு விசுவாசம் அவசியம்தான். ஆனால் அதிகமாய் விசுவாசிக்கிறதுனால மாத்திரம் என்னுடைய ஜெபம் கேட்கப்படாது. ஜெபம் கேட்கப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதெல்லாம் நான் செய்தியா போட்டிருக்கிறேன். வேதத்தை கேளாதபடி விளக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. இப்படி எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். சரி, வேறு ஒரு வசனத்துல ஜெபத்தை குறித்து இருக்கிறது. அதை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நல்லா புரிஞ்சுங்க. ஜெபத்தை ஆண்டவர் கேட்கணும்னா அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதுல ஒன்றாக இந்த ஒரு வசனத்தை எடுத்து உங்களுக்கு முன் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் இப்படியாக சொல்லுகிறார். முதலாவது, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இதிலிருந்து வசனம் என்ன சொல்லுகிறது? ஃபர்ஸ்ட், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறோம். நம்பர் 2, அதனால அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறோம். இப்ப ஒரு கேள்வி எழும்புகிறது. நான் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை நான் செஞ்சா நான் என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு விடுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறாரு. இப்போ ஒரு உதாரணம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பொருளாசை இல்லாதவர்களாய் நடந்து, பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து அப்படின்னு வார்த்தை இருக்கிறது. இப்ப நான் அதை என்ன செய்யணும்? அதை ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? பணத்தை தேவைக்காக பயன்படுத்துவது, சம்பாதிப்பது வேறு. பணத்தை என்னுடைய ஆசைக்காக அப்படியே என்கிட்ட எடுத்து வச்சிருக்கிறது வேறு என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? அது அளவு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்ப பார்க்க வேண்டாம். எவ்வளவு பணம் இருந்தால் ஆசையோடு இருக்கிறது, அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக விரும்பல. இப்ப ஆண்டவருடைய சமூகத்துல நான் ஒரு ஜெபம் ஆண்டவர்கிட்ட அப்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை கோடீஸ்வரனாக மாற்றிவிடும். அல்லது என்ன, இப்ப ஆண்டவரே, எனக்கு ஒரு 2 வீடு தான் இருக்கு, ஒரு 4 வீடை மாத்திருங்க. ஏதோ ஒண்ணு அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம். இப்ப ஆண்டவர் என்னுடைய இருதயத்தை பார்க்கிறார். இவன் தேவைக்காக இதை ஜெபிக்கிறானா இல்ல பண ஆசையில் ஜெபிக்கிறானா? ஒருவேளை நம்மளுடைய ஜெபம் வேறொருவருடைய ஜெபம் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறவரு ஒரு பஸ் வேணும்னு கேட்கலாம். சரிங்களா? ஆனா நான் எனக்கு ஒரு பஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறது அது நியாயமா இல்லை. சரிங்களா? எனக்கு அதுக்கான தேவை இல்லை. ஆனா ஆசைக்காக நான் கேட்கலாம். ஆனா ஒருத்தர் எதற்காக கேட்கிறாருங்கிறத நீங்கள் நானும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியில இருக்கிற நான் நியாயந்திருக்க முடியாது. ஆனால் தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமா தெரியும். அப்ப நம்முடைய ஜெபங்கள் ஆசைக்காகவா, தேவைக்காகவா, அவசியத்திற்காகவா, ஆடம்பரத்திற்காகவா, இதெல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்ப பல ஜெபங்கள் கேட்கப்படாமல் போவதற்கு ஒரு காரணம், நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடக்காமல் அவருக்கு பிரியமானவைகளை தேடாமல் இருப்பதுதான். பண ஆசையை வெறுக்க சொல்லுகிற இடத்துல நான் பண ஆசையோடே தேவனுடைய சமூகத்துல நின்று கொண்டிருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி எவ்வளவோ விஷயங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரசங்கங்களும் செழிப்பு உபதேசங்களும் பண ஆசைக்கு வித்திடுகிறவைகளைப் போல இருக்கின்றன. அவசியத்திற்காகவும் தேவைகளுக்காகவும் இல்லை. சரி, சிலருடைய பிரசங்கங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் உள்ளான மனிதனுக்காக போராடுகிறார்களா இல்ல வெளிப்புற மனிதனுக்காக போராடுகிறார்களா அப்படிங்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கொள்ளலாம். அவர் எதற்காக பிரயாசப்பட சொன்னார்? ஜெபத்திலும் சரி, மற்ற எல்லா காரியத்திலும் சரி, எதற்காக பிரயாசப்பட சொன்னார் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி மாதிரி நீங்களே எடுங்களேன். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட கடவுதுன்னு ஒரு வேளை அவர் அப்படி பிரேயர் பண்ணி இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு இடத்துல ஆண்டவர் உங்கள் தேவைகளை சந்திப்பாராக அப்படின்னு எழுதுறாரு. இன்னொரு இடத்துல 99 குறிப்புகள் ஆவிக்குரிய தேவைகளை பற்றி பேசுகிறார். ஒரு இடத்துல நீ என்ன செய், நல்ல வாழ வேண்டும் அப்படி இப்படின்னு ஜெபிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இப்ப இதிலிருந்து நீங்க என்ன எடுத்துக்கொள்றீங்க? பவுலுடைய ஒட்டுமொத்தமான ஜெபத்தில் 99 குறிப்புகள் உள்ளான மனிதனை பற்றி இருக்கிறது, ஒரு குறிப்பு வெளிப்புற மனிதனை பற்றி இருக்கிறது அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இந்த ரேஷியோ சராசரியை எடுத்து பார்த்தா அந்த மனிதனுடைய அல்லது பவுலுடைய விருப்பம் நமக்கு வெளிப்படுகிறது. அவர் எதன் மேல் பற்றா இருக்கிறார்? அவர் பண ஆசை இருக்கிறவரோட இருந்தாரா இல்லையாங்கிறது இதன் மூலமாய் வெளிப்படுகிறது. அப்ப உங்களுடைய பிரசங்கிமார்கள் பண ஆசையோடு பிரசங்கிக்கிறார்களா இல்ல
பண ஆசையை வெறுக்கத்தக்க உள்ளான மனிதனுக்குரிய தேவைகளுக்காக அவங்க பிரசங்கம் பண்ணுகிறாங்களா எப்படி கண்டுபிடிப்பீங்க? அவர்களுடைய கடந்த வருடம் முழுவதும் உங்க சபையில பிரசங்கம் பண்ண எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. எதை பற்றி அதிகமாக பிரசங்கித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. வெறும் வெளிப்புற மனிதனுக்கும் தேவைக்கும் காரியங்களுக்கும் அதிகமாய் பிரசங்கம் பண்ணிட்டு என்றைக்கும் அழியாமல் இருக்கிற உள்ளான மனிதனுக்குரிய காரியங்களை பற்றி அக்கறை இல்லாமல் இருந்தால் அவங்க தேவனுடைய ஊழியர் அல்ல அப்படிங்கிறத நீங்கள் நிதானிக்க வேண்டும். இதுதான் சரியான தீர்ப்பு. சரிங்களா? இந்த நிதானம் இல்லைன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதற்காக கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் பாருங்க. 1 தீமோத்தேயுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். யாரு? பணக்காரர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் பல இச்சை பாவத்துக்குள்ள போய் விழுந்துடுறாங்களாமா. சரி, அடுத்து பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப பணத்தை ஆசைப்படக்கூடாது. பண ஆசை பயங்கரமான ஆபத்துன்னு வசனம் சொல்லுது, நான் சொல்லல. அது எப்படி என்ன ஏதுன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. ஆனா எதுக்கு ஆசைப்படணும்னு வசனம் சொல்லுது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எதுக்கு ஆசைப்படணும்? அடுத்த வசனம் பாருங்க. நீயோ தேவனுடைய மனுஷனே. எவ்வளவு ஒரு வித்தியாசமான பதம் பாருங்க. இதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யவான் அப்படிங்கிற தலைப்பு வருகிறது. இப்ப நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி. இதுக்கு முன்னாடி இவைகளை விட்டு ஓடி அப்படின்னு எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? பாலியல் இச்சைகளுக்கு விலகி ஓடிங்கிற மாதிரி பண ஆசைங்கிறதுக்கும் அதே நிகரான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விரும்பு, ஆசைப்படு. அதை ஆசைப்படாத, இதை ஆசைப்படு. இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள் எதை ஆசைப்பட உங்களை கூப்பிடுறாங்க? இதை ஆசைப்படுற கூப்பிடுறாங்களா? இல்ல அவங்களுடைய வாக்குத்தத்தமே பணத்தின் மீது ஆசையை உண்டாக்கக்கூடியதா இருக்கா? நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்களுக்கு புரியலன்னா நீங்க நியாய தீர்ப்பில் இருக்கிறீங்க, நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அடுத்து வசனம் சொல்லுது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமா இருக்கிறாய். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய ஜெபம் அது ஆடம்பரத்திற்காகவும் வீண் ஆசைகளுக்காகவும் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத ஒரு விஷயம் நீங்க சீர்திக்கு பாருங்க. நிறைய இன்றைய காலகட்டத்தில் பிரசங்கிகள் புற்றீசல்களைப் போல பெருகி இருக்கிறார்கள். எதற்காக அப்படின்னா பண ஆசையை உங்களில் உண்டாக்குவதற்கு. அதை ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது நீயோ தேவனுடைய மனுஷனே. அங்க பாத்தீங்கன்னா உள்ளான மனிதனுடைய பண்புகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. அதற்கு ஆசைப்படுவதை விட்டுவிட்டு நாம வேற எதற்கோ ஆசைப்பட இன்றைக்கு சில பிரசங்கிகளால் தூண்டப்பட்டிருக்கிறோம். எச்சரிக்கை. அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.